வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். சபக்ரது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, புரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம், திங்கட்கிழமை. என்ன விசேஷம்? இந்த தை மாசத்துல வர்றது ஷியாமல நவராத்திரி. தை அமாவாசைக்கு அப்புறம் வர்றது ஷியாமல நவராத்திரி. யார் இந்த ஷியாமலா? மதங்கி, மதுரை மீனாட்சி. அவங்களுக்கான நவராத்திரியில நாம காளி மாதாவை பத்தி பேசுறோம். காளி காளி வா காளி, காப்பாற்றா வா தாயி, காலாராத்ரி தேவியாக கருணை கொள்தாயி. இம்மை மறுமை ஏழ்மை வறுமை எனக்கு வேண்டாம் தாயி, கண்ணின் மணியாய் காப்பாய் எங்களை கருணை கொள்தாயி. காளி காளி மா காளி, காப்பாற்றா வா அம்மா, காலாராத்ரி தேவியாக கருணை கொள்வாய் அம்மா. சிவனின் சரிபாதி நீயின், சிவ குடும்பத்தின் தலைவி நீயின், ஸ்ரீலலிதையின் மந்திரினி நீயே, ஸ்ரீலலிதையின் படை தளபதி நீயே. காளி காளி மா காளி, காப்பாற்ற வா அம்மா, காலாராத்ரி தேவியாக கருணை கொள்வாய் அம்மா. காளி யாரு? ஊழி பிரளய முதல்வி. நம்ம எத்தனையோ விதத்துல காளினா பயப்படுறோம். காளி மாதிரி கருணையும் அன்பும் கொண்ட தெய்வம் வேற யாரும் கிடையாது. நாம அன்னைக்கு காரிமுனை சென்னை காளி கோவில் தேரோட்டம் பார்த்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் மத்தூர் உலக நாயகி அம்மன் தேர், அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த காளிய பத்தி நாம எல்லாரும் ரொம்ப பயப்படுறோம். இல்லை, இவங்கள மாதிரி ஒரு அன்பு அருள் எதுவுமே எந்த தெய்வத்துக்கிட்டையும் கிடையாது. சிவனையே குழந்தையாக்கி அப்படியே வச்சு தாளாட்டுவாங்க. அப்படி ஒரு கருணை இவங்களுக்குள்ள. ஊழி பிரளயத்துல உலகம் எல்லாம் சிவனுக்குள்ள ஒடுங்கும். அடியேன் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், 31 கோடி தேவர்களும் சிவலிங்கத்துக்குள் ஒடுங்குவாங்க. ஆனா நம்முடைய காக்கபுஜண்டர் மட்டும் இமயமலையில வடமுக பர்வதத்துல ஒரு ஒற்றை கொம்புல மேல நின்னு பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய காக்கபுஜண்டர் பார்த்த காட்சி என்ன? காளி ஊழி தீயாய் மாறி எல்லா இடத்துலையும் வாரி 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 அப்படியே என்ன சொல்றது, தன்னுடைய வாய்க்குள்ள போட்டு போகலாம். ஏன் அப்படி? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வேண்டும். இந்த பழசை எப்படி சுத்தம் பண்றது? நெருப்ப மூட்டி தங்கத்தை அதுல போட்டாதான் தங்கம் தூய்மையாகும். அது மாதிரி இந்த உயிர்களை எல்லாம் வாரி தன்னுடைய அண்டாண்ட கோட்டி பிரம்மாண்ட வயிற்றுக்குள்ள போட்டு சுத்தம் பண்ணி மறுபடியும் ஜனன மரண சக்கரத்தை தோக்குவாள் காளி. இந்த நாம தேர் கோவில்கள் வரிசையா பார்க்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை ரத சப்தமி, வருஷா வருஷம் வரக்கூடிய ரத சப்தமி அன்னைக்கு என்ன செய்யணும்? நாம குளிக்கும் பொழுது எருக்க நிலை முதல் நாளே எடுத்துட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆண்களுக்கு அதுல சந்தனம், மஞ்சள், அச்சதை, அந்த எருக்க இலையில 11 இலை, 9 இலை, 5 இலை எப்படி வேணுமோ அப்படி ஒத்தப்பட 16 இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம். ஆனா விஷம் முதல் நாளே கழுவிடணும். ஆண்களுக்கான எருக்க இலைகள்ல சந்தனம் வச்சு, மஞ்சள் அச்சதை வச்சு, குங்குமம் வைக்கணும். ஆண்கள் தலைக்கு 3 சொம்பு தண்ணி ஊத்திக்கிட்டு கிழக்கு பார்த்து நின்னு இந்த எருக்கன் இலைகளை தன்னுடைய சிரசுல அப்படியே கொத்தா வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சந்தனத்தை எடுத்து கழுத்துலையும் நெத்தியிலையும் வச்சுக்கிட்டு, அச்சதையும் குங்குமமும் அதுக்கு மேல சூடிக்கிட்டு, இந்த 21 இலை கிடைச்சா 21 இலைய உச்சி சிரசுல வச்சு ஒரு கையால இலைய பிடிச்சுக்கிட்டு
அந்த எருக்க இலையில இலந்த பழம் வைக்கணுங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். பத்ரி பழம் அப்படிம்பாங்க. பதரி பழம். அந்த எருக்கம் இலை, இலந்த பழம், இந்த மஞ்சள், குங்குமம், அச்சதை, சந்தனம் இதெல்லாமே மங்கள பொருட்கள் தான். அத்தனையும் வச்சு 3 சொம்பு தண்ணிய அப்படியே ஊத்திக்கணும். 3வது சொம்பு தண்ணி ஊத்தும் போது அந்த இலைத்தட்டை அப்படியே பின்பக்கமா தள்ளி விட்டுறணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல பெரியவங்க இருந்தா உச்சி சிரசுல 5 இலை, 2 தோள் மேல 2 இலை, 2 உள்ளங்கையில 2 இலை, முழங்கால்கள் மீது 2 இலை, பாதத்துல 2 இலை, இப்படி வச்சு அவங்கள குளிக்க வைப்பாங்க குழந்தைங்க இருந்தா. எதுக்காக இதெல்லாம் செய்யறோம்? ஒரு தரம் அடியேன் சொல்லியிருக்கேன். பீஷ்மரை விதி கூட்டிட்டு போகல, அதனால சூரியனின் கதிர்களை வச்சு சுடணும்னு வியாசர் சொல்றார். சூரியனின் கதிர்களை இந்த எருக்கன் இலை வச்சு அவர் உடம்பு பூரா, பீஷ்மர் உடம்பு பூரா வச்சு சூரிய கதிர்களை கொண்டு சுட்டெரித்து அவர் செஞ்ச பாபம் தீர்ந்த பிறந்தான் மேலோகம் போறார், வசுலோகத்துக்கு போறார். அது வரைக்கும் பிரபாகரன் என்கிற வசு பூலோகத்துல கஷ்டப்பட்டார், மறுபடியும் வசுலோகத்துக்கு போயிட்டார். அதனால நாம இந்த ஒரு வருஷம் என்ன பாபம் பண்ணி இருந்தாலும், மனசு, வாக்கு, கர்மா என்ன பண்ணி இருந்தாலும் அது அத்தனையும் அப்படியே பின்பக்கமா தள்ளிட்டு ஒரு அடி முன்னாடி வைக்கும் பொழுது புதுசா பிறக்கிறோமா. அப்படி செய்யற அந்த ரத சப்தமிக்கு குளியலுக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவங்களே சொல்லிக்க முடியாது இல்லையா, அதனால அடியன் பதிவு பண்ணி வச்சிருவேன். அவங்க அதை ஆன் பண்ணிட்டு குளிப்பாங்க. சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ச்சிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மஷு தன்மே ரோகம் ச மாக்கரி ஹம் து சப்தமி நௌமி சப்தமி தேவி பாம் சப்த லோகைக மாதரம் சப்த அர்த்தபத்ர ஸ்நானேன மம பாபம் யபோகயா. இந்த ரத சப்தமே இன்னைக்கு நான் எரிக்க நிலை, இழந்த பழம், மஞ்சள், குங்குமம், மலரெல்லாம் வச்சு குளிக்கிறேன். என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் போயிடணும். 7 ஜென்மம் சப்த ஜன்மார்ச்சிதம் பாபம் ஹரசப்தமி, 7 ஜென்மத்துல செஞ்ச பாபங்களையும் போக்கக்கூடிய இந்த எருக்க நிலை ஸ்நானத்தை நான் செய்யறேன். கிருதம் பாபம் கர்மா, கிருதம் பாபம், இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச கர்மாவில் ஏதாவது பாபம் ஏற்பட்டிருந்தா அந்த பாபம், ரோகம் இந்த உடம்ப பிடிச்சிருக்கிற பிணி எல்லாமே நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி எருக்க நிலையில இழந்த பழம், மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு குளிக்கும் பொழுது அது அப்படியே இது பின்பக்கமா தள்ளுறா. அப்படி நாம குளிக்கும் பொழுது பாப்பம் போயிடுதான். அதுக்கப்புறம் வீட்டுல வழக்கம் இருக்கிறவங்க வீட்டுல தேர்கோளம் போடுவோம். தேர்கோளம் போட்டு சூரிய சந்திரன், கரும்பு, வாழை மரம் எல்லாம் வரைஞ்சு சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். ஏன்? குழந்தை சூரியன் பிறக்கிறார், பல்லு முளைக்குது, பாலன்னம் ஊட்டணும், அதுக்காக கொள்ளைய வேக வச்ச அக்கார வடிசலான சக்கரை பொங்கலை அவங்களுக்கு நாங்க நைவேத்தியமா வைப்போம். ஒவ்வொருத்தர் வீட்டுல அன்னைக்கு வடை கூட சுடுவாங்க. ஏன்னா சூரியனுக்கு உளுந்து வடைய கொடுத்து அந்த உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணத்தை சரி பண்ணுவாங்களாம். அப்படியும் உண்டு. இன்னைக்கு நாம ஒசூர் அருகே மத்தூர் அம்மா கோவில் பார்க்க போறோம். போன வாரம் இது பார்க்கணும்னு நினைச்சோம். அந்த இமேஜை இன்னைக்கும் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த ஓஸ்கூர் கிராமத்துல 1000 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில ராஜேந்திர சோழன் கட்டியிருக்கார், ராஜராஜ சோழனோட மகன். இந்த கோவில திப்பு சுல்தான், மைசூர் அரச வம்சத்தினரும் பராமரிச்சிருக்காங்களே தவிர இடிக்கல. மாரியம்மனை இந்த கிராம மக்கள் மத்தூரம்மான்னு கூப்பிடுறாங்க. இந்த மத்தூரம்மா ஓஸ்கூருக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற 48 கிராமங்களையும் காக்கும் தேவி. பங்குனி மாதம் இங்க தேர் திருவிழா நடைபெறும். எல்லாரும் வருவாங்க. அப்படியே அடுக்கடுக்கா இருக்கு அந்த தேரு. அந்த தேர, கோவில் தேர யார் இழுக்கிறாங்க? ஜனங்க இழுக்கிறாங்க. கூடவே 2000 காளைகள் இழுத்து வருது. ஓசூர்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மத்தூர் கிராமத்துல இருக்கிற உலகம்மன் கோவில் தேரை
2000 காளைகள் இழுத்து வருது. இது ஒரு அதிசயம். இந்த தேரை இழுத்துட்டு வர அந்த காளைகள் பக்தி ஸ்ரத்தையா பவ்யமா நடந்துக்குதான். எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் பண்றது இல்லையா. சென்னி மலையில வருஷம் தவறாம ஒரு ஜோடி காளைகள் ஏறி கடிவழியா ஏறி சாமி கும்பிடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க 2000 காளைகள் சேர்ந்து இழுத்துட்டு வருது. இன்னி வரைக்கும் இந்த அதிசயம் அங்க நடக்குது. ஒவ்வொரு கிராமத்தினரும் சுத்திப்பட்டு 18 பட்டி கிராமத்தினரும் போட்டி போட்டு தேர் விதவிதமா செஞ்சு எடுத்துட்டு வருவாங்களாம். இப்ப நம்ம தேரு அப்படின்னா கோவிலுக்குன்னு ஒரு தேர் இருக்கும். வெள்ளி தேரு, தங்க தேரு. அதுக்கு மரத்துல கீழ்பாகம் செஞ்சு மேல எல்லாம் அலங்காரிச்சிருப்பாங்க. இங்க மக்களே செய்து வரும் தேர். 12 கிராமங்கள்ல இருந்து பிரம்மாண்டமான தேர் ஒசூருக்கு வருமா. ஒரு தேருக்கு 200 மாடுகள் வீதம் 12 தேர் ரதத்தை 2000க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் இழுத்துட்டு வரும். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் தேரோட்ட நிகழ்ச்சியில காளைகள் மட்டுமே தேர்களை இழுத்துட்டு வந்துச்சு. தேர்களுக்கு பின்னால பெண்கள் மா விளக்குகளுடன் ஊர்வலமா வருவாங்க. முக்கிய வீதிகள் வழியாக வர்ற தேர் முடிவில் கோவில் அருகே உள்ள பெரிய மைதானம் வந்து சேரும். அங்க சிறப்பு பூஜைகள் நடந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். தேரோட்ட விழாவை முன்னிட்டு ஆனைக்கல்லுன்னு நாம சொல்வோம், அவங்க ஆனைக்கல்ங்கிறாங்க, இருக்கிற ரயில்வே பாதை கூட மூடிடுவாங்களாம். ஏன்னா சுத்துப்பட்டு கிராமத்துல இருந்து 12 தேர்கள் 10 தேர்கள் இப்படி வருது. அதை நாம பாதுகாப்பா செய்யணும்னு அவங்க செய்யறாங்க. அப்படி வரக்கூடிய அந்த உலகம்மன் கோவில் கொடை விழா ரொம்ப பிரசித்தி. இப்படி நிறைய கோவில் தேர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தென்காசியை ஆண்ட பராக்கிரம பாண்டிய மன்னன் சிவபெருமானை வழிபட காசிக்கு போவாராம். அவருடைய குல தெய்வம் முருகப்பெருமான் மன்னனுக்கு சக்தி வாய்ந்த அபூர்வ குளிகை ஒன்றை கொடுத்து வான் மார்க்கமாக காசிக்கு போய் வழிபட செய்வார். இந்த மாதிரி காசிக்கு போயிட்டு தினமும் வழிபட்டு மன்னன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஒரு நாள் மன்னன் கனவுல இறைவன் தோன்றினாரு, இனிமே நீ அவ்வளவு தூரம் வர வேண்டாம், வடக்கே உள்ள காசிக்கு வருவதற்கு பதிலாக இந்த இடத்திலேயே தட்சிண காசி தென்காசியில கோவில் வச்சு எடுத்து கட்டி தேரோட்டம் நடத்து, நீ அந்த கோவிலை எடுத்து கட்டினா நான் அங்க வந்து குடியேறுவேன், தேரோட்டம் நடத்துனாராம். நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க அந்த இடத்தன்னு கேட்டிருக்காரு. நான் இருக்கிற இடத்த நீ பார்க்கணும்னா எறும்புகள் சாரையா ஊர்ந்து போகும், அந்த இடத்த குறிப்பா வச்சுக்கிட்டு பாரு. இந்த மாதிரி சில குறிப்புகள் சொல்றாரு. இந்த அரச மரம் இருக்கும், இந்த வேப்ப மரம் இருக்கும், அந்த இடத்துல பிள்ளையார் சிலை இருக்கும், ஒரு பெரிய புத்து இருக்கும், எறும்புகள் புத்து வழியாக அப்படியே வரணும். போய் பாக்குறாங்க, சுத்தி முத்தியும் சிவலிங்கமும் நந்தியும் இருக்கு, எறும்பு அப்படியே சுத்தி சுத்தி வருது. அது சிற்றாங்கரையில் செண்பக வனத்திற்கு வந்து சேர்ந்ததான் அந்த எறும்பு கூட்டம். அந்த இடத்துல புத்துல ஸ்வயம்பு லிங்கம் இருக்கு. அதை எடுத்து கட்டி கோபுரம் கட்டி தென்காசி நகரையும் நிர்மாணித்து தென்காசி கண்ட பாண்டியன் ஆனார். இங்க சிவன் ஸ்வயம்பு மூர்த்தி. இந்த தலத்து இறைவனை வணங்கினால் காசியில வாரணாசியில இருக்கிற இறைவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். கோவில் மூலவரான காசி விஸ்வநாதரை ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவுல இருந்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு சுவாமி சன்னதி பெருசா இருக்குதான். இந்த கோவில் கோபுரத்தின் 9 நிலைகளில் இருந்தும் தென்காசியின் இயற்கை அழகை பார்க்க அகலமான பாதை இருக்கு. இந்த பாதையில நடந்து போனா வான்வெளியில் நடந்து வருவதற்கு சமம். கோபுரத்தின் 9வது நிலையில் இருந்தபடியே கோபுரத்தை சுற்றி நாம பார்க்கலாம். பொதுவா கோபுரம் ஏற விடமாட்டாங்க. இந்த தென்காசி சிவன் கோவில்ல கோபுரத்து மேல ஏறி பார்க்க வசதி இருக்கு. எல்லா இடத்துலையும் தெற்கு நோக்கி அருள் புரியும் துர்க்கை இங்க மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இந்திரன், மைனாகம் அப்படிங்கிற கிரி அதாவது மலை, நாரதர், அகஸ்தியர், மிருகண்ட மகரிஷி, வாலி, கண்ம மகரிஷி எல்லாரும் வழிபட்டாங்க. நம்பி இங்கதான் அவதாரம் எடுத்தாரா ஒரு ஜனன காலத்துல. சதுரயுகம் முடிஞ்சா மறுபடியும் பிரளயம் அடங்கி உலகம் உய்ய எல்லாரும் தோன்றுவார்கள் அல்லவா, அப்படி நம்பி ஒரு ஜென்மாவில இங்க தோன்றினாராம். இந்த தலத்து இறைவனை வணங்கி நாம
உலகம்மனை சந்திக்க போகலாம். இந்த உலகம்மை கோவில் எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் மலைச்சாரலில் சித்ரா நதிக்கரையில இருக்கு இந்த உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தின் கதை இப்பதான் பார்த்தோம். நம்ம தென்காசிய வடகாசிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும். அந்த காசி தான் இந்த உலகம்மை சமேத தென்காசி ஸ்தலம். இங்கதான் 9 கோபுரம் இருக்கு. இதுக்கு மேல ஏறி நாம சுத்தி முத்தியும் பார்க்கலாம். 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே கருவறையை தரிசிக்கலாம். இந்த உலகம்மை தேர் தான் 10-12 தேர் வரும். ஒரு தேருக்கு 200 காளை மாடு இழுத்துட்டு வருவாங்க. இங்க சிவபெருமான் காசிக்கு நிகராக இருக்கிறதுனால விஸ்வநாதராக அழைக்கப்படுகிறார். காசியில இருந்தா முக்தி. அங்க இருப்பவங்க காதுல அவங்க மடியில தூக்கி வச்சுக்குவார். அந்த ஜீவனை சிவபெருமான் காசியில தன்னுடைய மடியில தூக்கி வச்சு வலது காதுல ஓம் 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 அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை ஓதி அந்த ஜீவனுக்கு முக்தி கொடுப்பார். அந்த காசியில இருக்கிற சிறப்பு மாதிரி இந்த தென்காசி சிவஸ்தலத்துல சிவபெருமான் ராமநாமத்தை ஓதுவதாக ஐதீகம். அங்க வடகாசியில ஓம்கார பிரணவ மந்திரத்தை ஓதி முக்தி அளிக்க செய்வது போல் தென்காசியில சிவபெருமான் ஜீவனை எடுத்து தன் மடியிலே இருத்தி ராமநாமத்தின் சிறப்பை கூறி முக்தி தருவாங்களாம். காசிக்கு போறவங்க அப்பெல்லாம் கங்கை ஆற்றுல சுயம்புவா பானலிங்கங்கள் கிடைச்சதுங்க. அதத்தான் ஒவ்வொரு பெரிய சிவஸ்தலத்திலையும் காசி விஸ்வநாத விசாலாட்சின்னு அவங்க வைப்பாங்க. அது பானலிங்கங்கள். இப்ப எல்லாம் அப்படி இருக்கா என்னமோ எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் நேபாளல மட்டும்தான் நமக்கு சால கிராமங்கள் இன்னமும் கிடைச்சிட்டு இருக்கு. பானலிங்கங்கள் கிடைக்கணும்னா அது ஹிமாச்சல் மாதிரி இடங்கள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் 1467ஆம் ஆண்டு கட்டினாராம். இந்த தென்காசி திருத்தலம் சச்சிதானந்தபுரம், முத்து தாண்டவ நல்லூர், ஆனந்த கூத்தனூர், தென் புலியூர், செண்பக பொழிலூர் அப்படின்னு நிறைய சாஸ்திர பெயர்களை கொண்டு உள்ளது. நம்ம சேலம் அப்படிங்கிறோம். இது 4 யுகமா இருக்குதுங்கிறோம். இப்போ இந்த யுகத்துல சுக பிரம்ம மகர்ஷி பூஜித்ததால் இது சுகவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சேலம் ஒரு காலத்துல நாகராஜன் பூஜித்ததால் நாகேஸ்வரனும், வேதங்கள் வழிபட்டதால் வேதகிரி அப்படின்னும், 30 கோடி தேவர்கள் வழிபட்டதால் இந்த சேலம் தேவநகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்றாங்க. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல சுக பிரம்ம மகரிஷி வழிபட்டதால் சுகவன ஈஸ்வரன், சுகவனேஸ்வரன் அப்படின்னு இருக்கு சேலத்துல. அது மாதிரி இங்கேயும் இத்தனை பெயர்களை தென்காசி சிறப்பா பெற்று இருக்கு. ஒவ்வொரு தரமுமே இவர் வடகாசிக்கு போகிறதுக்கு முருகப்பெருமான் ககன குளிகையை கொடுத்து கொடுத்து போக சொல்வாரு. ஒரு தரம் அவரும் அவர் மனைவியும் காசிக்கு போனவங்க காசியிலிருந்து லிங்கத்தை எடுத்துட்டு இங்க பிரதிஷ்டை பண்ணனதா ஒரு ஸ்தல பிராணமும். ஒரு தடவை அவர் போக முடியாதனால சிவபெருமான் கனவுல எறும்புகள் வழிகாட்ட லிங்கம் எடுத்து வழிபட்டதாகவும் 2 விதமான கதைகளை சொல்றாங்க. ஒவ்வொரு இந்துக்களும் காசி, ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். காசின்னா நம்முடைய அநாகத சக்கரம் தாங்க காசி. அங்கதான் உமா மகேஸ்வரன் சிவபார்வதியா வீட்டுல இருக்கிறாங்க. இந்த பூலோகத்திலே இருக்கிற பெரிய மயானம் எதுன்னா காசி. அதனால நம்மள பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு, நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்காக காசிக்கு போயிட்டு வர சொல்றாங்க. ராமேஸ்வரம் தென்னகத்துல இருக்கு, காசி வடக்குல இருக்கு. வடக்கும் தெற்கும் சதா சர்வ காலம் போக்குவரத்துல இருக்கணும். அதனால ராமேஸ்வரத்துல குளிச்சுட்டு மண்ணும் தண்ணியும் எடுத்துட்டு போய் காசியில கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு அங்க இருக்கிற காசி ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 6 மாதிரி இருக்கும். 63 கட்டங்கள் கங்கை ஆறு.
அதுல இந்த ராமேஸ்வரம் மண்ணை போட்டுட்டு அங்கிருந்த மண்ணும் தண்ணியும் கொண்டு வந்து எல்லா ஸ்தலங்களும் போயிட்டு வந்து ராமேஸ்வரத்துல அந்த அபிஷேகம் பண்ணினோம். ஆனா எங்களுக்கு ராமேஸ்வரத்துல இருந்து மண்ணும் தண்ணியும் கொண்டு போய் காசில கொடுக்கணுங்கிறது தெரியல. அதை செய்ய தெரியல எங்களுக்கு. காசில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ராமேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினோம். இங்க விஸ்வநாதராகவே அருள் தருகிறார். அங்க எப்படி இறந்த ஜீவன்களுக்கு முக்தியோ அப்படித்தான் இங்கேயும் முக்தி. இந்த இத்தனை பெயர்கள் உள்ள இந்த தென்காசியில உலகம்மை கோவில்ல இத்தனை தேர்கள் இழுக்கிறாங்க. இந்த சிவாலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவாம். இங்க இருக்கிற கல்வெட்டு ஒன்றில் 1369 பின்னர் ஆனி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை இரவு மீன லக்னத்தில் கருவறையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தொல்லியல் துறையினர் இந்த நாளை 10/6/1467 அப்படின்னு கணித்து கூறியிருக்கிறாங்க. 2 பெரிய யானைங்க பெரிய தேர் ஒன்னை இழுத்துக்கிட்டு போற மாதிரி இது அமைக்கப்பட்டு உள்ளது. அதனால இந்த தென்காசியில தேர் பிரசித்தி. இங்க சேலத்துக்கு பக்கத்துல இல்ல, ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். தாரமங்கலம் அந்த கோவில் கூட தேர் கோவில் மாதிரி தான் இருக்கும். யானைகள் அதை இழுத்து வருவது மாதிரி இருக்கும். தேர் அப்படின்னாலே அங்க யானைகள் பலம் பொருந்திய ஹிருதயம் அத யானை குறிக்குது. அது மாதிரி இந்த யானைகள் இழுத்துட்டு வர்ற அப்படிதான் இருக்குதான். நந்தி மண்டபம், மகா மண்டபம், மகா மண்டபம் அப்படின்னு கலைக்கூடங்கள் நிறைய இருக்கு. கடவுளின் சிற்பங்கள், விலங்குகள், பறவைகள்னு நிறைய சிற்பங்கள் இருக்கு. சைவமும் வைணவம் ஒண்ணுதான் அப்படின்னு வலியுறுத்தும் விதமாக தூண்கள்ல பெருமாளோட தச அவதாரங்கள், அனுமன் திருவுருவங்கள், வடக்கு பிரகாரத்தில் பராக்கிரம பாண்டியன் அமைத்த காசி கிணறு இன்னி வரைக்கும் தண்ணி சுரந்துகிட்டே இருக்கு. எங்கிருந்து வருதுன்னு தெரியல. கங்கையை நினைவு கூறும் வகையில் அவன் இந்த கிணற்றை அமைத்ததாக கூறுவதுண்டு. கருவறைக்குள் காசி விஸ்வநாதரின் லிங்கம் போன்றே காட்சியளிக்கும் தென்காசி லிங்க பெருமானை மன்னன் தன் கோட்டையிலிருந்து பார்த்து வழிபடும்படி கோட்டையில சில ஏற்பாடுகளை செஞ்சிருந்தானா. தற்போது இது மேட்டு தெரு என்று அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம காசி விஸ்வநாதரை இங்கிருந்தே தரிசிக்க முடியும். அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து. அம்மன் சன்னதியில் இறைவி உலகம்மை அருள் பொழியும் திருமுகத்துடன் வலக்கையில் தாமரை கிளி, இடக்கையை தொங்கவிட்டு பத்ம பீடத்தில் அழகான ஆடை அணிகலன்களுடன் நின்ற நிலையில் எழில் ததும்ப பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்களாம். காசி விஸ்வநாதருக்கும் உலகம்மைக்கும் இத்தனை புகழ்மிக்க பெரும் கோவிலை எடுத்த பராக்கிரம பாண்டியன் இந்த கோவில் இறைவன் அருளால் என்றென்றும் நிலைத்து நிற்கும். ஆயினும் இது ஒருவேளை பழுதுபட்டால் அந்த பழுதை நீட்டி சிதைவுகளை அகற்றி செப்ப நிடுவரின் திருவடியில் விழுந்து வணங்குவேன் என்று உலகத்தார் முன்னிலையில் சபதமேற்றாராம். இதனால நாமளும் அங்க போய் விழுந்து வணங்கும் போது நம்முடைய குலம் வம்சம் விருத்தியாகும். நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோவில்ல கூட சிவஸ் பாத சேகரன், அவர் எங்கேயுமே ராஜராஜ சோழன் அங்க செதுக்கலைங்க. சிவ பாத சேகரன். இந்த கோவிலுக்கு யாராவது நிபந்தனைகள் கொடுத்தா, விளக்கு எரிக்க யாராவது பொருள் கொடுத்தா, ஏதாவது உளவாறு கொண்டு செஞ்சா அவங்களுடைய பாதங்களை என்னுடைய சென்னையிலே தாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல இருந்த ஆன்மீக பெரியவர்கள் அப்படி சிவன் வழியில ஒழுகுனாங்க. இந்த தென்காசி உலகம்மை கோவில் அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் தேர் இழுக்கிறாங்க. மக்கள் செய்த தேர். அதுக்கப்புறம் சேர மன்னர்களின் உதய மார்த்தாண்டவர்மன் அவர் 1524 குடமுழுக்கு செய்தானா. அதுக்கப்புறம் 1792க்கும் 1824க்கும் மத்தியில பாளையக்காரர்கள், நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் பாளையக்காரர் தாங்க, வெள்ளையர்களின் ஆவணங்களை அழிப்பதற்காக வைத்த நெருப்பு கோபுரத்தை அழித்து விட்டதாம். பெருமழை பொழிஞ்சி பேரிடி விழுந்து கோபுரம் அழிந்ததாக கூறுவதுண்டு. அதுக்கப்புறம் வழியா பார்த்து ஏமாந்து 150 ஆண்டுகளுக்கு பின் திருப்பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு
வானளாவிய ராஜகோபுரம், சுவாமி, அம்மன், பரிவார தேவதைகள் நடைபெற்றது. ராஜகோபுரத்தில் 800 அழகிய சுதை சிற்பங்கள் இருக்கிறது. 6 கால வழிபாடுகள் கொண்ட இந்த தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி மாதம் பிரம்மோற்சவம், ஐப்பசி கல்யாண திருவிழா, ஆவணி மூலம் தெப்பல் திருவிழா நடக்குதாம். மாசி மாத பிரம்மோற்சவத்தை ஆரம்பித்து வைத்தவன் பராக்கிரம பாண்டியன். அதனால இன்னைக்கு முதல் மரியாதை பராக்கிரம பாண்டியனுக்கு. எல்லா சிவாலயங்களும் நந்தியம் பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாப்பி இங்கேயும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நாம போன வாரமே திருவாரூர் பேரை பார்க்கணும். அப்புறம் திருப்பெருந்துறை இத பார்க்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு பார்த்துடலாம். தத்துவம். இதுல தேர் இழுக்கிறதுல தத்துவம் அடியேன் அன்னைக்கு கொஞ்சம் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சங்க காலத்திலும் சங்க இலக்கியங்களிலும் சங்கம் மருவிய காலத்து இலக்கியங்களும் தேர்கள் குறித்த செய்திகள் உள்ளன. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களில் தேர்கள் புழக்கத்தில் இருந்தது. சிலப்பதிகாரம் புத்த சமயத்தவர் கூட தேர் திருவிழா நடத்தியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நாம தேர் எங்கேயாவது பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது விஜயநகர காலத்தை சேர்ந்தவை. ஆமா, கர்நாடகாவுல ஹம்பி அப்படிங்கிற ஒரு இடம் எல்லாம் சிதைவுபட்டு இருக்கு. நம்முடைய தர்மபுரியில சிவன் கோவில்ல அர்த்த மண்டபத்துல ஒரு அதிசயம் பார்த்திருக்கோம். கருவறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அர்த்த மண்டபம் 4 தூண்கள் கொண்டது. அதுல ஒரு தூண் மட்டும் பூமியில தொடாம அப்படியே ஒரு பேப்பரை விட்டு எடுக்கிறா அப்படி இருக்கும். அது மாதிரி ஹம்பியில ஒரு பெரிய கட்டிடமே கீழே பேப்பரை விட்டு எடுக்கிற அப்படிதான் இருக்குங்க. அங்க இருக்கிற கல் தேர் இன்னி வரைக்கும் பிரசித்தியா இருக்கு. அந்த கல் தேர் பக்கம் எல்லாம் போக முடிஞ்சது. ஆனா அந்த பெரிய மண்டபம் கீழே பேப்பரை விட்டு எடுக்கிறத ஜனங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு எல்லாம் சுத்தியும் காவல் போட்டு வச்சுட்டாங்க. அதை எங்களால பார்க்க முடியல. இந்த தேர் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தேர் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், லயப்படுத்துதல் அப்படிங்கிறத அந்த பஞ்சபூத தத்துவங்களை சொல்லுதான். இந்த மாதிரி தேர்ல ஏறி சென்றே முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணா. சமயத்துல நம்ம கோவில்ல தேரை நிறுத்தி வச்சிருப்போம். அத தேர்நிலை அல்லது தேர் முட்டைவாங்க. அது மாதிரி நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி தேரை நிறுத்தி வச்சார். நிறைய ஊர்ல இன்னி வரைக்கும் தேர் ஓட்டம் நடக்குது. திருவாரூர் தியாகேசர் திருக்கோவில் இதுதான் ஆழித்தேர். ஆசியாவின் மிக முக்கிய பெரிய தேர். பழனி முருகன் கோவில் தேர், பிரசன்ன நஞ்சூண்டேஸ்வரர் கோவில், அவினாசி தேர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆடி மாதம் நடக்கும். திண்டல் முருகன் கோவில் பொன்னேர், கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி கோவில், வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில், மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் தேர், திருவல்லிக்கேணி செண்பகாம்பிகை உடனுரை திருவேட்டீஸ்வரர் கோவில் தேர், திரு அரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் கோவில் விருப்பன் திருவிழா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த தேர் திருநெல்வேலி அருள்மிகு காந்தியம்மை உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவில ஆணி மாத தேரோட்டம் நடக்கும். திருவண்ணாமலை தேர் நமக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல தேர்கள் பிரசித்தி பிரசித்தி பிரசித்தி. ஒவ்வொரு தேர்களையும் நாம பார்க்கும் பொழுது நமக்கு அதிசயமா தான் இருக்கு. நமக்கு இன்னைக்காவது கொஞ்சம் பெருந்துறை கொஞ்சமா பார்க்கலாம். அது பார்க்கணும்னா ஒரு நாளே பத்தாது. அப்படி இருந்த அந்த திருப்பெருந்துறை அங்க இருக்கிற தேர், அந்த வடத்தை நம்மளால தூக்க முடியலைங்க. அப்படி நாம 4 பேர் சேர்ந்து குமிஞ்சி அதை தூக்குனாலும் கூட அந்த வட கயிற்றை கூட நம்மளால தூக்க முடியல. அவ்வளவு ஒரு கனமா இருக்கு. அந்த கல்லுல செதுக்கினது அப்படி கனமா இருக்கு. அசைக்க கூட முடியல. அந்த சங்கிலிகள் அத்தனையும் கல்லாலே செய்யப்பட்டது. நாம இப்போ ஷியாமலா நவராத்திரி பார்த்துட்டு இருக்கோம். ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், பங்குனி மாதம் இதுலயும் கூட நவராத்திரி வரும். ஆடி மாத அமாவாசைக்கு அப்புறம் வர்றது
வாராக நவராத்திரி. வாராகி மாதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நவராத்திரி. அதனாலதான் நம்ம ஆடி மாதம் நிறைய மாரியம்மன் கோவில்களை கும்பிடுறோம். புரட்டாசி மாதம் வர்ற அமாவாசைக்கு பிறகு வர்றது சாரதா நவராத்திரி. எல்லா கோவில்களையும் மஞ்சள் அலங்காரம் செஞ்சு அம்புவிடும் அலங்காரம். இதுதான் துர்கா பூஜை, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்றோம். தை அமாவாசைக்கு அப்புறம் இப்ப நாம கும்பிடுறது ஷியாமல நவராத்திரி. இதுதான் அபிராம பட்டர் கொண்டாடியது. நம்முடைய அபிராம பட்டர் தை அமாவாசை அன்னைக்குதான் பௌர்ணமின்னு சொல்லி ஏமாந்துட்டார். அதாவது அவருடைய கண்ணுக்கு பௌர்ணமி தெரிந்தது. மன்னன் காட்ட சொல்லவும் அம்பிகை தன்னுடைய மூக்குல இருந்த புல்லாக்க கலட்டி ஆகாசத்துல எரிஞ்சு பௌர்ணமியை காட்டினது தை அமாவாசைக்கு. அதனால இந்த ஷியாமல நவராத்திரி. பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் நவராத்திரி வசந்த நவராத்திரி. இது மாதிரி நிறைய நவராத்திரி காலங்களை நாம தேவிகளை கும்பிடும் பொழுது என்ன பலன் கிடைக்குது, நாம என்ன விரும்பி அந்த நவராத்திரி பூஜை பண்றோமோ அது அத்தனையும் நமக்கு கிடைக்குதாங்க. காளிதாசன் படைப்புகளில் ரொம்ப முக்கியமான இந்த ஸ்லோகத்தை சொல்பவர் இந்த ஷியாமலா நவராத்திரி ஆகட்டும், சாரதா நவராத்திரி ஆகட்டும், வசந்த நவராத்திரி ஆகட்டும், எல்லா நவராத்திரி அப்பவும் இந்த காளிதாசனோட ஸ்லோகத்தை சொல்பவர் 14 லோகங்களிலும் ஸ்வர்க அனுபவத்தை அனுபவிப்பார். மாணிக்யமீனாமுபாலயம் திம்மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கிம் மாதங்க கன்யாம் மனசஸ்மராமி. மாணிக்கங்கள் இழைத்த வீணையை இசைப்பவளும் பரமானந்தத்தில் திளைப்பதால் மந்தமான நடை உடையவளும் நீலமணியின் ஒளியுடன் கூடிய அழகிய உடல் உறுப்புகள் உள்ளவளும் மதங்க முனிவரின் வளர்ப்பு புதல்வியுமான பராசக்தியை தியானிக்கிறேன். சதுர்புஜே சந்திர கலாவதம்சே குசோன்னதே குங்குமராகசோனி ஒன்றேசு பாசாங்குஷ புஷ்பபான ஹஸ்திங் நமஸ்தே நமஸ்தே ஜகதே மாதா. 4 கைகள் உடையவளும் தலையிலே சந்திரனின் கலை அணிந்தவளும் நிமிர்ந்த மார்பகங்களை உடையவளும் குங்கும சிவப்பு மேனி உடையவளும் கைகளில் செங்கரும்பு பாசக்கயிறு அங்குஷம் புஷ்பமாகிய அம்பு ஏந்தியவளும் உலகிற்கெல்லாம் ஒரே தாயான பராசக்தியான ஷியாமளா, உனக்கு என்றே நமஸ்காரம். மாதா மரகத ஷியாமா மாதங்கி மதசாலினி சோ குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம் பவனவாசினி ஜெய மாதங்கதனயே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலா சுகப்பிரிகே. இந்த உலகத்துக்கு நீதான் தாய். மரகத மணியை ஒத்த நீல நிறமுடையவள். ஆனந்த பெருக்கினால் உன் உடம்பே அப்படியே விம்மி தனியுது. எப்பொழுதும் மங்களமாகவே இருக்கேன். கதம்ப மரக்காட்டில் வசிக்கிற மதங்க முனிவரின் வளர்ப்பு புத்திரி பராசக்தி, உனக்கு கருணை கூர்ந்த நமஸ்காரம். அனுகிரகத்தை பொழிய பிரார்த்திக்கிறேன். நீல தாமரை புஷ்பத்தின் சோபை. ஏன்னா ஷியாமளா தேவி, மதுரை மீனாட்சி, மாதங்கி இவங்க 3 பேருமே கொஞ்சம் கருநிற மேனியா இருப்பாங்க. அதனால நம்ம புலவர்கள் அவங்க பச்சை வண்ணத்தழகி நீல நிறத்தழகின்னு சொல்லிக்குவாங்க. சங்கீதத்தில் பிரியமுடைய நீல தாமரை புஷ்பத்தின் சோபை உடையவளே. மாதங்கியோட கையில வீணை இருக்குங்க. சதா சர்வகால சாமகானம் இசைத்து ஈசனின் மனத்தை சாந்தி கொள்ள செய்பவள். செல்லமா வளர்க்கும் கிளிகளிடம் பாசம் இருப்பவள். ஹே மாதங்கி, எங்களுடைய நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்து உனது மேன்மையை வெளிப்படுத்துவாயாக. ஜய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருதயன் மணி தீப சம்ரோட பில்வாட்டவி மத்திய கல்பத்ருமா கல்பகாதம்ப காந்தார வாசப்பிரியின் கிருத்தி வாசப்பிரியே சர்வலோக பிரியே ஜனனி மாதங்கி நமோஸ்துதி. அமிர்தம் என்னும் கடலின் மத்தியிலே மனதை கவரும் சிறப்புடைய தீவிலே வில்வ மரங்கள் சூழ்ந்த பிரதேசத்தில் கற்பக விருட்சங்களால் அலங்கரிக்கப்பட்ட கதம்ப மரக்காட்டில் வசிப்பவளே, யானை தோல் போர்த்திய சிவனின் பத்தினியே, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரியமானவளே மாதங்கினி, உனக்கு என்னுடைய வணக்கம். சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்தகாபத்த குளிசநாதத்ரிகிங் சானுமத் புத்ரிகிங் சேகரி பூத சீதாம் சுரேகா மயூக வலினத்த
சுஸ்னிக்த நீலாலக ஸ்ரேணி சிங்காரித்தே லோக சம்பாவித்தேன். நீ வேணையை இசைக்கு பாடத் தொடங்கினா அந்த சங்கீத ரசத்தில் திளைத்திருக்கும் தருணத்துல உன்னுடைய முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அதோட அடிபாகம் வரை நீண்ட கூந்தலில் அணிந்திருக்கும் கதம்ப புஷ்ப கொத்துகள் அசைந்தாடுவது கூட தனி அழகு. ஹே ஹிமவானின் புதல்வி, நீ சிரசிலே ஆபரணமாக அணிந்த சந்திர கலையின் கிரணங்களால் சூழப்பட்ட சுருள் சுருளான கருங்கூந்தல்களுடன் மேலிருப்பவளே, சகல ஜனங்களாலும் பூஜிக்கப்படுபவளே மாதங்கினி, உனக்கு நமஸ்காரம். காமலீலா தனுசன்னிப ப்ரூலதா புஷ்ப சந்தேக கிருல்லோசனி வாக்சுதாசேசனி சாரு கோராசனா பங்க கேலீலாம பிரமிங் சூராமே ரமிங். காமதேவனின் வில்லை போல கொடி, அப்படி கொடி மாதிரி வளைந்த பருவங்கள் உனக்கு. உன்னோட கண்ணு ரெண்டும் அந்த கொடியும் புஷ்பங்களும் அப்படின்னு பிரமையா இருக்கு எங்களுக்கு. நீ பேசுற ஒவ்வொரு சொல்லும் அமிர்தத்துக்கு நிகரான வாக்கு. கோரோஜனை சாந்தினால் இடப்பட்ட அலங்கார திலகம். மனதிற்கு உகந்தவளே, ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் மாதங்கினி, உனக்கு நமஸ்காரம். प्रोल्लसत्वालिका मौक्तिक श्रेणिका चंद्रिका मंडलोद्भासि लावण्य घंटस्थलन्यस्तकस्तूरिका भद्ररेखा समुद्भूत सौरभ्य संप्रांत ब्रंकांकन गीत सांत्रि भवन मंत्र तंत्री स्वरे सुस्वरे பாஸ்வரிங். ஜலிக்கும் காதனின் முத்துக்களின் ஒளியானது நிலவு போல ஒளியுதான். நல்ல சோபையுடன் அந்த ஒளியானது கன்னங்களில் கஸ்தூரியினால் வரையப்பட்ட சித்திரங்களால எதிரொலிக்குதான். வாசனை அப்படி அந்த கஸ்தூரியோட வாசனையால ஈர்க்கப்பட்டு இங்கும் அங்கும் பறக்கிற வண்டெல்லாம் நீ ரீங்காரமா இசைக்கிற வீணை ஓசையோட கலந்து அந்த வண்டுகளும் ரீங்கரிக்குதான். நீ வீணை மீட்டும் தோரணையினால் அசைகின்ற பனங்குருத்தினால் அமைக்கப்பெற்ற விசேஷமான காதணிகளுடன் கூடியவள். மந்திர சித்தி பெற்ற சித்தர்களால் அறியப்படுபவளே மாதங்கினி, பூஜிக்கப்படுபவளே வணக்கம். வல்லகி வாதன பிரக்ரியா லோல தாலி தலா பத்த தாட்டங்க பூஷா விசேஷான்விதே சித்த சம்மானிதே திவ்யஹாலா மதோத்வேல கேலாலச்சசூம் ஜராந்தோளன சமாக்ஷிப்த கர்ணைக நீலோத்கலேக்ஷா மலே பூரிதா சேசலோகாபி வாஞ்சா பலே நிர்மலிங். சிறந்த மது பானத்தின் காரணமாக, மதுன தேன், அந்த தேனை உண்ட காரணமாக பிரகாசிக்கிற கண்கள், அதிகமாக தேனை அருந்திய காரணத்தினால் கொஞ்சம் குறும்போட பிரகாசிக்குதான். ஒரு காதுல நீல தாமரை புஷ்பத்தை அணிந்திருக்காங்களாம், நீல நிற திருமேனியோட இருக்காங்களாம். இந்த உலகமெல்லாம் நிரப்பும் விரும்பிய பலன்களை நமக்கு கொடுப்பவங்களாம், பரிசுத்தமானவங்களாம், ஐஸ்வர்யங்களை அளித்தும் அருள் பாலிக்கின்றவள். ஸ்வேத பிந்து லல்ல சத்பாலலாவண்ய நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருத்நாசிகா மௌத்திமே சர்வ மந்திராத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே காலிகே முக்தமம் தஸ்மிதோதார வக்ர ஸ்புரத் பூகா கர்பூர தாம்பூல கண்டோத்கரே ஞான முத்ரா கரே சர்வ சம்பத்கரே பத்மபாஸ்வத்கரே கரே மாதங்கினி நமோஸ்துதி. நெற்றியில இருக்கிற வியர்வை துளிகள் அப்படியே மின்னுதான். சோபை மிகுந்த இந்த வியர்வை துளிகள் கூட மின்னுதான். விழாக்கு ஜொலிக்குதான். மந்திரங்கள் அத்தனைக்கும் இவங்கதான் தலைமை இருப்பிடமா. ஏன்னா இவங்கதான் லலிதா தேவியோட கை கரும்புல இருந்து வந்தாங்க இல்லையா, அதனால இவங்க கிட்ட மந்திரங்கள் அத்தனையும் பிறப்பிடம். மென்மையான புன்முறுவல் தவழும் உதடுகளில் விளங்கும் கற்பூர தாம்பூலம் பூண்டவளே. சுமங்கலிகள் தினசரி தாம்பூலம் தரிக்கணும். இவங்க பச்சை கற்பூரம் வச்சு தாம்பூலம் தரிப்பாங்களாம். ஞானமே சின்னமா இருக்கான், எல்லா சம்பத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்காங்களாம். கையில எழில் மிகுந்த தாமரை புஷ்பம் இருக்குதா, அதுல இருந்து வடியும் தேனானதை நாம் அருந்தலாம். குண்ட புஷ்பத்யுதி ஸ்னிக்ததம் தாவளி நிர்மலா லோல கல்லோல சம்மேளன ஸ்மேர சோபாதரி சாரு வீணாதரே பக்வபிம்பாதரே. முல்லை புஷ்பம் மாதிரி சோபையுள்ள பல்வரிசைகளின் பிரகாசத்துடன் கூடிய அழகிய புன் முறுவல் தவளும் சிவந்த கீழ் உதடு இருக்கான். சுலலித நவ யவ்வனாரம்ப சத்ரோதயோத்வேல லாவண்ய துக்தார்ணவாவிர்பவத் கம்புபிம்போக கிருத்தந்தரே.
சத்கலா மந்திரே மந்தரே திவ்ய ரத்னா பிரபந்து ரக்ஷண்ண ஹாராதி பூசா சமுத்யோதமானா நவத்யாம் சுசோபே சுசோபே. துவங்கும் யவ்வனத்தின் சந்தோரை மாதிரி சோபையோட இருக்காங்களாம். பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட சங்கு மாதிரி கழுத்தான். நளினமா நடக்கக்கூடியவங்களாம். சிறந்த ரத்தினங்கள் அமைந்த ஒளிமிக்க ஆபரணங்களால் பிரகாசிக்கும் அழகிய அங்கங்களை உடவியவள் மங்கள ஸ்வரூபிணி. ரத்ன கேயூர ரச்மிச்சட்டா பல்லவ புரோலச்சதோர்லதா ரஜிதி ராஜிதி யோகிதி பூஜிதி விஸ்வதிக் மண்டல வியாபி மாணிக்ய தேஜஸ் ஸ்புரத் கங்கனாலங்கிருதே விப்ரமாலாங்கிருதே சாது பிஷத்கிருதே. ரத்தினங்களை இழைத்த வங்கியின் ஒளி கிரகணங்களால் சோபிக்கின்ற தோள்களுடன் விளங்குபவளே, யோகிகளால் வணங்கப்படுபவளே, திசைகள் எல்லாம் ஒளிர்ப்பிக்கும் பிரகாசமுடைய கங்கணத்தால் அலங்கரிக்கப்பட்டவளே. இந்த திசையெல்லாம் எப்படி ஒளிருதாம்? ஸ்ரீ மாதங்கியின் கரத்தில் உள்ள கங்கணத்தில் உள்ள நவரத்தினங்கள் தான் சூரிய சந்திரனாக மிளிர்கிறதாம். உபாசகர்களால் பூஜிக்கப்படுபவளே ஹே மாதங்கி வணக்கம். வாசராரம்ப வேலா சமஜ்ரம் பமானாரவிந்த பிரதித்வந்தி பாணி வயின் சந்ததோத்யத்வயின் அத்வயின் திவ்ய ரத்னோர்மிகா தீதி திஸ்தோம சந்தியாயமானாங்குலி பல்லவோத்யம் தகேந்து பிரபா மண்டலே சண்ணுதா கண்டலே சித்பிரபா மண்டலே பிரல்லோல சத்குண்டலே தேவி நமோஸ்துதே. சூரியோதயத்துல மலர்ந்த தாமரை புஷ்பம் மாதிரி கைகையாம். எப்பொழுதும் பெருக்கெடுக்கும் தயை கருணை. 2 கண்ணுல இருந்து காமியம் மிளிருதாம். கைகளை அலங்கரிக்கும் ரத்தின மோதிரங்களின் ஒளியால் சாயங்காலம் சிவந்த வானம் எப்படி செக்க செவேல் இருக்கோ அது மாதிரி சிவந்த வானம் போல மின்னுதாம். நகங்கள் எல்லாம் சந்திரனை போல் பூர்ண பிரகாசம் உடையதுதான். தளிர் விரல்கள் எல்லாம் நமக்கு ஞானமாகிற ஒளி தராங்களாம். ஒளிரும் குண்டலங்கள் பூஜிக்கக்கூடாது. இப்படி இவங்களை பத்தி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னைக்கு பாதி ஸ்லோகம் பார்த்துட்டோம். மீதி ஸ்லோகத்தை நாம வர்ற வாரம் அவசியம் பார்த்துக்கலாம். இருக்கும் இந்த ஒரு 10 நாள் வரைக்குமே மாதங்கியோட மதங்க நவராத்திரி தான். இன்னைக்கு பாதி தான் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 7-8 ஸ்லோகம் இருக்கு. அதை நாம வர்ற வாரம் பார்க்கலாம். நாம இன்னைக்கு திருவாரூர் தேரழகு, உலகம்மையோட தேரழகு, தென்காசி சிவன் கோவில் அழகு, அந்த பாண்டிய மன்னன் கட்டிய கோவில் அழகு, இதெல்லாம் பார்க்க கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எதிர்பாராத விதமா மாதங்கியோட இந்த பூஜா ஸ்லோகம் கிடைச்சிருக்கு. இத பாதி பகிர்ந்திருக்கோம். மீதி பாதியை வர்ற வாரம் பகிரலாம். வர்ற ரத சப்தமிய அடியேன்னு சொன்ன ஸ்லோகத்தை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு செல்போன்ல பதிவு பண்ணிக்கிட்டு எல்லாரும் குளிக்கும் பொழுது அதை ஆன் பண்ணிக்கணும்னு அடியேன் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. பிரபஞ்ச பேராற்றலுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த லலிதா தேவிக்கு அருமையான வணக்கங்கள். இந்த மாதங்க நவராத்திரி, இந்த ஷியாமலா நவராத்திரியில அவங்க புகழை பாட கிடைத்த வாய்ப்புக்கு ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி.